நாம் செபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும், விசுவாசித்தால் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும் என்று உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா, என்னை அல்ல பிதாவே நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அப்பா பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு அன்றே ஒன்றுக்கும் உதவாத எங்களை அப்பா விசுவாசத்தின் நிமித்தமாய் அந்த பரலோக சிங்காசனத்தில் மற்றில நீங்க நிக்க வைக்க உம்முடைய விசுவாசத்தை அப்பா எங்களுக்கு நீங்க கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரப்பா. உம்மை விசுவாசிக்க உம்முடைய கிருபை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. அன்றே உம்முடைய பிள்ளைகள் எந்த வேண்டுமோ என்ன தேவையோ இந்த நேரத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது என் தேவன் அந்த விசுவாசத்திற்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கெடுக்கிறப்பா. அநேக துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், அழை, மரண படைக்கை, வியாதி, இப்படி அநேக கஷ்டங்களோடு அப்பா இந்த நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்மிடத்துல வரும் பொழுது நிச்சயமாகவே என் தேவன் விடுதலை கொடுப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. இதை பார்த்து விசுவாசத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Jesus with you. Jesus loves you. God bless you.